100 கிலோமீட்டர் ரன் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அந்த சேலஞ்சை இன்றைக்கி அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி டே 1. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஈஸி பேஸில் ஒரு 4 கிலோமீட்டர் நம்ம ஓடிருக்கோம். ஸோ ஒரு ஹானஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 3 வருஷம் ஒரு 4 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 நாள் தொடர்ந்து ஒரு நாள் இடம் நான் ஓடினேன். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் விட்டுட்டு தான் இப்போ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ ஏன் ஸ்டாப் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் என்னோடய கெரியர்லேயும் என்னோடய ப்ரொஃபஷனில் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுன்றதுக்காக தான் நான் ஸ்டாப் பண்ணேன். அண்ட் நல்லபடியாக போயிட்டு இருந்தது. அண்ட் 2 மாதம் எனக்கு என்ன பிரச்சனை வந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருஷம் முன்னாடி ஒரு பிரச்சனை வந்தது பார்த்தீங்களா, நான் 1000 டேஸை ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு ஒரு பிரச்சனை தான். அதே பிரச்சனை தான் திரும்பி எனக்கு வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகைன் எனக்கு இந்த அக்கௌண்ட்டுன்றது என்னோடய பிரெட் அண்ட் பட்டர் கிடையாது. நான் டோட்டலாக இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு ஜாலிக்காக தான் நான் இதை பண்ணுறேனே. ஆனால் எனக்கு பிரெட் அண்ட் பட்டர் வர விஷயத்தை வந்து பெருசாக அதில் ஃபோக்கஸ் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு முன்னை விட. அண்ட் ஆல்சோ நான் பெருசாக இதில் வீடியோ போடல. ஆனாலும் மைண்டில் வந்து எனக்கு இதை பற்றியே தான் ஓடிட்டே இருக்குன்றதால அதில் எனக்கு சிந்தனைகள் வந்து பெருசாக மைண்டில் வரவே மாட்டேங்குது. மேபி லைக் எனக்கு அந்தளவுக்கு திறமை இல்லை. ஸோ ஒரே நேரத்தில் 3-4 விஷயத்தை மல்டி டாஸ்க் பண்ணுற அளவுக்கு எனக்கு திறமை இல்லை, நான் ஒத்துக்கிறேன். அந்த ரீசன் ஆனால் அதுக்குன்னு எனக்கு பிடிச்ச விஷயத்தை என்னால் விடவும் முடியாது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, சேலஞ்சுன்றது போயிட்டே தான் இருக்க போது. 100 கிலோமீட்டர் நோக்கி நம்ம போயிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி ஜூலை 21. நான் என்ன பண்ண போகிறேன்னா, எவ்ரி மந்த் ஒன்ஸ், ஸோ அடுத்த மாதம் ஆகஸ்ட் 21 or 22 வந்து கடந்த ஒரு மாதம் நான் என்ன பண்ணேன், அடுத்த மாதம் நான் என்ன பண்ண போகிறேன், அதையும் கடந்த ஒரு மாதம் என்னென்ன விஷயங்களை நான் கோட்டை விட்டேன், எந்தெந்த விஷயத்த நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்ற விஷயத்த வந்து ஷேர் பண்ண போகிறேன். மந்த்லி ஒரு வீடியோவாக. அண்ட் அது வரைக்கும் நான் ஸ்டோரிஸ் எதுவுமே நான் போட மாட்டேன். மந்த்லி ஒரு வீடியோ போட போகிறோம். அண்ட் இந்த சேலஞ்ச் முடியாது, அதாவது 2027 டிசம்பர் வரைக்கும் நம்ம மந்த்லி ஒரு வீடியோ நம்ம போட போகிறோம். அகைன் அதில் இந்த ஹூக் வச்சு போடுறது, லைக் அப்படியே அதான் நமக்கு ஒரு கண்டென்ட் வந்து எப்படி எந்த ஒரு ஃபார்மெட்டில் எப்படி போகணும் நமக்கு தெரியும்ல, எப்படி போட்டால் வியூஸ் வரணும்னு தெரியும்ல. அப்படி வந்து நான் போடவே போடுறதில்ல. ஆக்சுவலாக நான் ரீசெண்டாக போட்ட எதுவுமே அப்படி நான் போடலை. ரேண்டமாக நான் ஒரு ஓடி முடிச்சு சும்மா பேசி போட்டேன். திடீர்னு பார்த்தா ஒரு வீடியோ வந்து 2-3 லட்சம் வியூஸ் போயிடுச்சு. ஐயோ, அதில் ஃபாலோவர்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வரவங்க நிறைய மெசேஜும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து அகைன் நான் வந்து வேறு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருந்தாலும் மைண்டு ஃபுல்லாக ஓகே நம்ம இது பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமான்னு தேவையில்லாமல் மைண்ட் அதில் வேவரிங்காக இருந்தது. ஸோ பண்ண போகிறது கிடையாது. ஃபாலோவர்ஸ் வேணாம், வியூஸ் வேணாம். மந்த்லி ஒரு வாட்டி ஒரு வீடியோஸ் நம்ம போட போகிறோம். அவ்வளோதான். லெட்ஸ் கோ அண்ட் லெட்ஸ் கெட் இட். 100 கிலோமீட்டர் கண்டிப்பாக ஓடுறோம்.